தம்பி அது இப்போ வந்து நிலம் வந்து அது எல்லாமே நான் உயில் எழுதி வச்சிட்டேன் பசங்க பேர்ல. புரியுதா? அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணுகிறேன். தங்கத்து நிலம் பிரச்சனை வந்த உடனே எல்லாத்தையுமே அவனுக்கு பேர்ல உயில் இருக்குது. 18 வயசு ஆகாதான் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன சொன்ன அன்னைக்கு வந்துட்டு? நான் சொல்றத கேளு. நீ கேட்டதுனால நான் சொன்னேன். புரியுதா? இப்போ போய் அதை நான் பிரிச்சு எடுக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்னது முருகன்கிட்ட இருந்து இப்போ தெரியாதவங்க முருகன்கிட்ட இவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. நீ வந்துட்டு காப்பாத்துன்ற பேர்ல நீ வந்துட்டு உன் பேர்ல அன்னைக்கு மாத்த வந்து என் பேர்ல திரும்ப மாத்தி கொடுத்துறேன், என்னைக்கா இருந்தாலும் உன் பேருக்கு வந்துடுறது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ மாத்தின. மாத்திட்டு போவோம் தானே இல்ல. அது நீ நாலு கணக்கு வச்சுப்பா, நீ முட்டுட்ட அது உன் தவறு. அது நான் ஒன்றும் சொல்லல. அது வந்து பசங்க பேர்ல உயிர் எழுதுறேன் நான் மொத்தமா டோட்டலாவே எதுவுமே இப்போ உடைக்க முடியாது. இப்போ அது வந்து நீ வந்து அதான் நான் யோசனை பண்ணி பார்த்துக்கிறேன். அது வந்து இப்போ கொடுப்பேன்னு சொல்றியா கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? நேத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லடா. அது எப்படி பிரிச்சு எடுக்கணும்னு தான் யோசனை பண்ணிக்கிறான். புரியுதா? அதை பிரிச்சு எடுக்க முடியுமானாலும் நானும் வக்கீல்கிட்ட கேடுங்கிறேன். உயிலெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுண்ணா அது. உயில் பசங்க பேர்ல எப்படி பிரிக்க முடியும்? அது முடியுமா? அது ஜஸ்ட் ஒரு இது வக்கீலோட ஃபார்ம், அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. சரியா? சரி சரி, பெரிய விஷயமே கிடையாது. சரியா? நாங்க இப்போ ஏதோ முடியாத பசங்க இப்போ கேக்குறானே கொடுத்துருவோம். அன்னைக்கு வந்து நம்ம தானே அது பிரச்சனையை முடிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனாக்கா பரவாயில்ல. அது இப்போ பேசக்கூடாதுடா. அது அப்படி பேசக்கூடாது, இப்போ பேசக்கூடாது. அது நீ ஃபர்ஸ்ட்ல பேசிருக்கணும். நீ பண்றத பார்த்தாக்கா நிலம் கேட்கற மாதிரி இல்ல, சண்டைக்கு வர மாதிரி சேர்த்து எனக்கு என்னமோ. ஏன்னா நீ பேசணும் தான் அன்னைக்கு என்ன அடிக்கிற மாதிரி நீ பேசுன. நீ ஏன்டா என்கிட்ட வந்து பேசுற? நீ யாரா என்கிட்ட வந்து பேசுற மாதிரின்ற பேசுன? நீ என்ன நீ யாரா என்கிட்ட வந்து பேசுறது? ஏன்னா பேசணும். நீ யாரு அவன் பேசுறது வந்து நான் அது மாதிரி சொல்லல. நீயே நினைச்சீங்க நான் பொறுப்பு இல்ல. அது மாதிரி நான் பேசல. பேசுனா பேசிருப்பேன். நான் பேசணும் நான் வார்த்தை விட்டனா? ஏன்னா நீ என்ன பேச உள்ள பயங்கர கோபத்துல நான் என்ன சொன்ன? நீ நிலத்தை கேட்ட நிலம் வந்து உனக்கு டைம் இருக்குதுப்பா, டைம் முடிஞ்ச உடனே நீ ஓடி போன நான் சொன்னேன். அடுத்து சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? நீ ஓகேன்னு சொல்லிட்ட. ஓகேன்னு சொல்லிட்டு அப்ப இந்த நிலத்தை கொடு, இன்னும் அடுத்த சப்ஜெக்ட் வர. அப்ப அடுத்த சப்ஜெக்ட்னாக்கா அப்ப நிலத்தை விடுன்னு கேக்குறேன். இந்த நிலத்தை உன்ட்ட விடுன்னு சொல்ல நானு. சரி நான் இந்த நிலத்தை எப்படி நான் எழுதி வாங்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டேன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நீ உனக்கு உன் நிலம் தானே அது, நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்ட. நீ ஆமா நீ உயில் சொல்லிட்டு சொல்ற, அது ஒரு காரணம் சொல்ற. நீ வந்து உயில் தானே எழுதி வச்ச. சரிண்ணா நீ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? நமக்கு இது ஹைகோர்ட்ல லாயர் கூட இருக்கிறாங்க. நமக்கு வந்து தொண்டு மூலமா அவங்க பண்றாங்க. நான் அவங்கள்ட்ட கூட நான் இது இன்ஃபர்மேஷன் கேட்கறேன். நான் இது எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன். அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் நான். சரியா? அது எந்த அளவுக்கு அது பெருசு என்னன்றத நான் கேட்டு சொல்றேன் நான். இப்ப இது நமக்கு வந்து நீயே நினைச்சு பாருண்ணா. நம்ம தம்பிங்க 2 பேருமே நோண்டி பசங்க. அது இப்ப பேசக்கூடாது. நம்ம ரெண்டு பேருமே நோண்டி பசங்க. மாத்தனமே நம்ம வந்து உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு நான் இப்பவும் வந்து நான் அதான் சொன்னேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம அண்ணன் பேர்ல தான் இருக்குது, இல்லைன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போயிருக்கோம், நம்ம அண்ணன் தான் இன்னைக்கு வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க எங்கடா நினைச்சு பாக்குறீங்க? உங்க அப்பா எங்க நினைச்சு பாக்குறான்? நான் வந்து சண்டை போட விரும்பல. ரோட்ல இறங்கி நான் நிறைய என்ன நிறைய விஷயம் போட்டேன் சொத்துனால. புரியுதா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. நான் ஜெயிலுக்குலாம் போய் வந்துட்டேன். நான் வந்து ரோட்ல இறங்கி சண்டை போட விரும்பல. நானும் அதுதான் விரும்பலண்ணே. நானும் எதுவும் சண்டை போட விரும்பல. நீ வந்து சொன்ன டேட்டு போகாம அது நான் குடுக்குற டைம்ல குடுக்குறேன்டா. இருடா, நீ அவசரப்படுற. நான் குடுக்குற டைம்ல குடுக்குறேன். சரி உன் சொத்து விடணும். உன் சொத்து வந்து 8ஆம் மாசம் கொடுக்கணுமா? 8ஆம் மாசம் உனக்கு சொத்தை ஒப்படைக்கிறான். நீ என்ன உங்க அப்பா அங்க என்ன பண்றான்னு பாத்துருந்தா உனக்கு சொத்தை கொடுப்பேன் நானு. எது புரியுதா? எது இந்த நிலத்தை சொல்றேன். இதுக்காக 8ஆம் மாசம் உங்க அப்பனுக்கு சொத்து தரேன்டா. அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிறான்னு பாத்துருந்தா அந்த காக்கானே நான் அவங்க அப்பனுக்கு உனக்கு கொடுப்பேன். அது கூட உங்க அப்பனுக்கு கிடையாது, உனக்கு. சரிண்ணா அதுக்கு இதுக்கு அப்பா வந்து எனக்கு ஈஸ்ட் கொடுக்கல. நீங்க தான் சொன்னீங்க நீ உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். உங்க அப்பனுக்கு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு ஏன் நீ கொடுக்குற? அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பாத்துட்டு தான் அவனை வந்து நிலம் கொடுக்குறதா என்னன்னு முடிவு பண்ணுவேன் நானு.
அவனை அடிக்கணும்னாக்கா நீ எப்பயும் போய் அவன் கண்டா போட்டு நான் விட்டு போய்க்கிறேன். வீடு கட்டி அவன்கிட்ட என்ன நான் வாங்கின்னு போடா கம்முன்னு தேவையில்லாத எதுக்கடா பண்ணின்னு லோல் போட்டு கிடக்க போறான். அவன் பேச்சு கேட்டுக்கணும். சரி தம்பிங்கடான்னா நானா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அதை எடுத்து போங்கடான்னு நீ வந்து அதிகாரமாகவும் கேட்கக்கூடாது, இதுவும் கேட்கக்கூடாது. நானா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அதை அது மாதிரி நடந்துக்கணும். நீங்க நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. நல்ல மாதிரியா நான் யார் பேச்சு கேட்காத ஒழுங்கா உன் பேச்சு கேட்டுன்னு போ. உனக்கு 8ஆம் மாசம் நான் நிலத்த விடுறேன். நீ பயிர் வச்சுக்க. புரியுதா? அவனை கொஞ்ச நாள் அடக்கி வைக்க சொல்லு. கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருந்தானா அந்த கல்யாணி அது எப்படி உடைக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போகணும். நான் விழுப்புரத்துலேயே உடைப்பேன். உடச்சு அவனுக்கு ரீச் பண்றேன். சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்டுக்கணும். எனக்கு இந்த நிலம் கொடு அந்த நிலம் கொடு அப்படி என்ன கோவப்படுத்தி பாக்குறது. அதை நான் உன்னை சொல்லுங்க. அன்னைக்கு வந்து முருகை வந்து அன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீயே தான் நான் தான் சொன்னேன். எல்லா கதையும் எனக்கு தெரியும். நான் ஓட்டி கடாத சுருக்கி சொல்றேன் உனக்கு. நானு இல்ல நான் சொல்றது கேட்கலாம். ஒரே நிமிஷம். எல்லாம் எனக்கு தெரியும்டா. எல்லாம் தெரியாதெல்லாம் இல்ல. அதுதான் சொல்றேன். நீ நானும் உனக்கு இல்லன்னு சொல்லல. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு முருகை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார எங்க அம்மா எல்லாரும் நீ சொல்றதுதான் கேட்டோம். கரெக்டா? அன்னைக்கு நீ என்கிட்ட பேசுற விதமும் இன்னைக்கு என்கிட்ட பேசுற விதமும் வேற. நான் இன்னைக்கு நினைச்சுன்னு தான் இருக்கிறேன். நினைக்காதெல்லாம் இல்ல. என்ன நினைக்காத அளவுக்கு நீ தான் வச்சிருக்கலாம். அது முருகன் பேர்ல இருந்து ரவி பேருக்கு மாற்றி இருக்குண்டா. நாங்க இறங்கல அதுல. நீங்களே தான் முடிவு எடுத்தீங்க. நீயும் அந்த 6 போயிட்டு அப்படியே சந்தில போய் பேசுனீங்க, திரும்ப வந்தீங்க, சந்தில போனீங்க, திரும்ப வந்தீங்க. கட்சி நேரத்துல வான்னு சொல்லிட்டு எட்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. நான் எல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. நடந்து எதுவுமே உப்பு சப்பானா தான் இருந்தேன் நானு. உனக்கு எதுவுமே தெரியாது. சொல்றேன். நீ தான் சொன்ன தம்பி. நாங்களே தான் வாங்கிக்கணும். நாங்களே தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். நாங்களே தான் வச்சுக்கிறோம் நிலத்தை. நாங்களே தான் வச்சுக்கிறோன்னு சொல்றேன். முருகன் சண்டை போட்டு எனக்கு நிலம் வேணும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு எனக்கு என் பேர்ல மாத்திக்கினேன். நான் சரி பொண்ணாதான் லாஸ்ட் முடிவுன்னா தான் சொல்றேன். நீ நிலம் எழுதி கொடுன்னு தானே சொல்றேன். நானு வேற என்ன கேட்கறேன். நிலம் எழுதி கொடுத்தா முருகன்கிட்ட போய் கேளுப்போ. இதுதான் முடிவு வேலாக்கா. ஆமா முருகன்கிட்ட தான் போய் கேட்கணும். நான் முருகன்கிட்ட தான் நிலம் வாங்கினேன். நீ முருகன்கிட்ட போய் கேட்கடா. என்ன நீ கேட்க கூடாது. நிலம் நான் தரமாட்டேன். விட்றா வைடா நீ போனேன். சரி ஓகே. நான் இப்போ முருகன்கிட்ட போச்சு. நான் இதுக்கப்புறம் நான் வந்து நான் உன்கிட்ட கேட்கல. சரியா? நீ என்ன கேட்க ரூல்ஸ் இல்ல. சரி ஓகே. நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நான் நீ என்ன ஏதாவது பண்ணின்னு போடா.